எங்கள்கிட்ட கடந்த 2000 ஆண்டு நான் தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாடு வேளாண் கழகத்தில் ஒரு இலங்கையில் அந்த நேரம் செய்யாத ஒரு ஆராய்ச்சியை முடிச்சு வந்தேன். அது இப்போ கடந்த வாரம் நாங்கள் தென்னை ஆராய்ச்சி நிலையத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். பனையை ஒரு விவசாய பயிராக மாற்றுறது. இந்த உற்பத்தி பொருட்களை பாருங்கள், இதெல்லாம் ஒரு சர்வதேச சந்தைக்கு தயார்படுத்துகிறோம். ஒரு பனம்பழத்தின் பெறுமதியை சுருக்கமாக சொன்னால் நாங்கள் 6000 ரூபா பெறுமதியான முடிவுப் பொருளாக மாற்றுறதுக்குரிய இதன் முன்னைய காலகட்டங்களில் தலைவர் உங்களுக்கு அந்த ஒயிலுக்கு உங்களோட பேரை தான் வச்சுருன்னு கேள்விப்பட்டேன். சகாதேவன் ஒயில். அது மட்டும் இல்லை, நிறைய அதுகள் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் உடைய இன்றைக்கு மறக்க மாட்டோம். வெண்ணில யுத்த கால பயில 97 கோழி குஞ்சுக்கான தடை போஷாக்கு குறைபாட்டால் ஒரு நெருக்கடியில் ஏற்பட்டிருக்கக்குள்ள அதுக்கு தீர்வு காண்றதுக்கான பொறுப்பு கொண்டு தரப்பட்டது. உண்மையில் முதலாவது பாதிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் குழந்தை பிள்ளைகள் போஷாக் அப்படியான அடையாளங்கள் மெல்லாய் பக்கத்தில் தென்பட துவங்கிட்டு அந்த எத்தியோப்பியா மாதிரியான தோற்றங்களோட முதல் புத்தகம் தலைவருக்கு அனுப்பி அவர்கிட்ட கருத்துக்கள் கேட்ட பிறகு தான் நாங்கள் வெளியிடுவோம். யுத்த காலத்தில் பயன்படுத்துறதுக்கான வெப்பன்ஸுகள் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒயில். இப்படி இப்போ கூட என்னுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட நெல் ஒன்று சகாதேவன் பாஸ்மதி என்று பத்திலகுடியில் ஆராய்ச்சி நடக்குது. கம்போடியாவிலேருந்து சாம்பிள் எடுத்துருக்கிறோம். இந்த ஹெல்த்தி ஸ்வீட்னர் தான் நாங்கள் விற்கணும். உண்மையிலே இது இங்கேருந்து உருவாக்கப்பட்டிருக்க வேண்டிய விடயங்கள் என்ன? இங்கே உருவாக்கப்பட்டிருக்க வேண்டிய விடயங்கள். ராமநாதன் நான் சொல்கிறார், சாதிவாதத்தை வச்சு என்பிபி பிழைப்பு நடத்துதாண்டு. எங்கேயுமே அப்படியான எண்ணம் யாருக்கும் இல்லை. நல்ல விஷயம் என்னென்றால் அர்ஜுன் ராமநாதன் எம்பி எங்களுக்கு கொடுத்த அழுத்தம் எங்களை இங்கே வலுப்படுத்தி. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ சந்திக்க போகிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பனை அபிவிருத்தி சபையினுடைய தலைவர் சகாதேவன் அவர்கள் தான். இவரை இன்றைய தலைமுறைக்கு பனை அபிவிருத்தி சபையினுடைய தலைவராக தான் தெரியும். முன்னைய காலகட்டங்களில் விடுதலை புலிகளுடைய பொருண்மையின் பகுதியில் ஆராய்ச்சியாளராக இருந்தவர். பல கண்டுபிடிப்புகள் இவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக அதில் ஒரு வகையான உயில் கூட தயாரிக்கப்பட்டது. அன்றைய ஆயுதங்களுக்காக, ஆயுத புனர் நிர்மாணங்களுக்காக அது பயன்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த குஞ்சுகள் பொறிக்கிற இயந்திரங்கள் இன்றைய காலகட்டங்களில் அது சாதாரணமாக விடயமாக மாறியிருக்கு. ஆனால் முன்னைய காலகட்டங்களிலேயே அது தொடர்பான தொடக்க ஆராய்ச்சியை ஆரம்பித்ததில் இவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அந்த வகையில் இப்போ அதன் தொடர்ச்சியாக பனை அபிவிருத்தி சபையினுடைய தலைவராக இருக்கிறார். அதிலேயும் சில பங்களிப்புகள், பெரும்பாலான பங்களிப்புகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் இவரோட உரையாடலாம். பழைய காலகட்டங்களிலேயும் இப்பையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இப்போ உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னால் இந்த பொருண்மையம் பகுதியிலிருந்து நீங்கள் வந்ததாக அதிலிருந்தே ஆரம்பிக்கலாம். அங்கே கற்றுக்கொண்ட பாடங்கள் இங்கே எப்படி உங்களுக்கு உதவியாக இருக்கா, இல்லை எப்படி அதை தொடர்ந்து கொண்டு சொல்கிறீங்க? உண்மையில் நான் இந்த கடந்த காலத்துக்கும் கடந்த காலத்தில் என்ன வளர்த்து விட்ட நிறுவனம் தமிழில் பொருண்மைய மேம்பாட்டு நிறுவனத்துக்கும் நான் நன்றியை தெரிவித்து தான் இந்த கருத்துரையை உங்களுக்கு முன்வைக்க வேணும். என்னென்றால் நான் ஒரு 60 நாட்களுக்குள்ளே இங்கே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கருத்திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறேன். ரெண்டால் இது இந்த 60 நாட்களில் சாதித்த சாதனை அல்ல. நான் 1990ஆம் ஆண்டு தமிழில் பொருண்மைய மேம்பாட்டு அப்போது ஆய்வு நிறுவனம் என்ற பேரில் இருந்தது. அது கூட செய்யப்பட்ட வேலைகளில் கூட எனக்கு ஈடுபாடு இருந்தது. 1990ஆம் ஆண்டு தமிழில் பனை வள பகுதிக்கு பொறுப்பாளராக இருந்தவர் திரு ரட்னம் என்றவர். நேற்று முன்தினம் என்ன வெளிநாட்டிலேருந்து தொடர்பு கொண்டு என்னோட கதைச்சார். சரியான சந்தோஷம் எனக்கு. என்னென்றால் அவரோடு சேர்ந்து நாங்கள் நட்ட பனை விதைகள் இப்போ மரமாயிருக்கு. அப்போ அதில் தொடர்ச்சியாக நான் இதை செய்கிறபடியாக தான் எனக்கு இந்த வேலைகள் இலகுவாயிருக்கு. அதில் பெற்ற பயிற்சி தான் எனக்கு இந்த வேலைக்குரிய முக்கிய களமாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட கடந்த 2000 ஆண்டு நான் தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாடு வேளாண் கழகத்தில் ஒரு இலங்கையில் அந்த நேரம் செய்யாத ஒரு ஆராய்ச்சியை முடிச்சு வந்தேன். அது இப்போ கடந்த வாரம் நாங்கள் தென்னை ஆராய்ச்சி நிலையத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். பனையை ஒரு விவசாய பயிராக மாற்றுறது. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்றா இந்த பனை அபிவிருத்தியில் கடந்த காலத்தில் இது ஒரு சமூகம் சார்ந்த தொழிலாக இருந்தது. அப்போ பொருண்மைய மேம்பாட்டு நிறுவனத்தால் கற்பகச்சோலி என்ற பனை நடுக திட்டம் உருவாக்கியக்குள்ள இந்த செம்மணியில் ஒரு விளம்பர பலகை ஒன்று வைக்கப்பட்டது. பனை சமூகத்தின் ஆப்பாக இருந்தது, இப்போ சமூகத்தின் நம்புகோலாக மாறுதுண்டு. அது ஆப்பு நம்புகோல் மீனிங் என்னென்றால் சமூகத்தை பிளவுபடுத்துகிற
ஏனென்றால் இதில் வந்து ஒரு சமூக கட்டமைப்பு இருந்தது. சமூக கட்டமைப்பு ஏற்றத்தாழ்வு சமூக ஏற்றத்தாழ்வை குறிக்கிற ஒரு பயிரை தென்பட்டாலும் எங்களோட பொருண்மையத்தின் அது மோட்டோ ஒரு வசனம், அது ஒட்டுமொத்த பாரம்பரியமான வசனம் அல்ல. இந்த பொருண்மையை வந்து ஒரு மோட்டோ வச்ச எண்ணத்துக்கு என்றால் இது வந்து சமூகத்தை உயர்த்த போகுது. எப்படி உயர்த்த போகுது என்றால் இதில் இருக்கிற பொருளாதார நன்மைகளை பற்றி நாங்கள் அந்த நேரமே கணிச்சபடினால அதை சொல்லியிருந்தோம். அந்த காலத்தில் எங்களுக்கான ஒரு பொருளாதார வளமாக இருந்தது பெனை தான். ஏனென்றால் தென்பகுதியிலேருந்து வர சாராயங்கள் பியர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. வடமாகாணம் முழுவதும் இந்த திக்கம் படிசாலை தான் சப்ளை செய்து கொண்டிருந்தது. அப்போ பல கோடிக்கணக்கான பணம் வருவாய் உண்டு அந்த எங்களோட யுத்த காலத்தில் ஒரு வருமானம் ஒன்று கிடைச்சு. அந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள என்னுடைய இந்த செயல்பாடுகள் திக்கமாக இருக்கட்டும், இந்த பெனை ஆராய்ச்சியாக இருக்கட்டும், பெனையை வந்து இன்றைக்கு ஒரு விவசாய பயிராக மாத்திரம். அது உண்மையாக கட்டாயமான எப்படி என்றால் பெனை வந்து இயற்கையாக விளைஞ்சு தானே விளைஞ்சு. இப்போ திருவள்ளுவர் சொன்னார், திணைத்துணை உதவி செய்யணும் பெனை துணையாக கொள்வார் பயன் தெரிவார். ஏனென்றால் நாங்கள் சின்ன உதவி தான் செய்வோம் பெனை, பயன் தெரிபவர்கள் அதை பெரிதாக நினைப்பார்கள். இந்த பெனை ஒரு சின்ன உதவியை பெற்று நிறைய பயணத்தாரது. நாங்கள் சிலோட அந்த விதையை கூட முளைக்க விடுறது தானாக முளைச்சு அது மாதிரி பயன் கருதக்கூடிய மக்கள் அப்படி செய்யணுமென்று பெனைன்ற உதாரணங்கள் இருக்குது. அப்போ இப்படியான இந்த துறைக்குள்ளே நான் செயல்படுறதுக்கு உண்மையான உந்துதலாக இருந்தது என்னுடைய தாய் நிறுவனம். அதுக்கு மீண்டும் நன்றியை சொல்கிறேன். அந்த கட்டமைப்பு தான் என்ன இந்த விரைவான ரிக்கவரிக்குள்ள இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உற்பத்தி பொருட்களை பாருங்கள், இதெல்லாம் ஒரு சர்வதேச சந்தைக்கு தயார்படுத்துகிறோம். ஒரு பனம்பழத்தின் பெறுமதியை சுருக்கமாக சொன்னால் நாங்கள் 6000 ரூபா பெறுமதியான முடிவுப் பொருளாக மாத்திரத்துக்குரிய சந்தை வாய்ப்புகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஒரு பனம்பழம். அப்போ எதிர்காலத்தில் ஒரு பனம்பழத்தை நாங்கள் கொள்முதல் செய்ய போகிறோம். இன்றைக்கும் அந்த உற்பத்தியாளர் சொல்ல அவ்வளோ விலைக்கு எடுத்தாலும் எனக்கு நட்டம் இல்லையாண்டு. ஆனால் நாங்கள் ஒரு 200, 150 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா வரைக்கும் போகும். அந்த நேரம் எங்கள்ட மக்கள் சொல்லுவினோம், இந்த பனம்பழத்தை நீங்கள் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க இல்லை, எங்களுக்கு சொல்லியிருக்கலாம் தானே. அப்போ இப்போ நாங்கள் போய் பார்க்குறோம், தாறுமாறாக அளிக்கப்பட்டிருக்கு. நேற்று முன்தினம் நான் மோமாலையில் எங்களோட அலுவலர்கள் உடனடியாக அறிவிச்சினோம், இப்படி இந்த இடத்துல கட்டுப்பாடு எல்லாம் வச்சு 100 மரத்துக்கு மேல். நேற்று போய் நான் அதை பார்க்கக்குள்ளே அந்த இடத்துல போக கண்ணீர் வர அளவுக்கு இருக்குது. தாறுமாறாக வெட்டி நெருப்பெரித்து அந்த இடத்துல அடையாளங்களை இது. இப்போ நீங்கள் இந்த பனை வந்து தேவையில்லைன்னு நினைக்கணுமா? இப்போ மக்களோ அல்ல அந்த அழிக்கிற நபர்கள் தேவையில்லைன்ற காரணத்துக்காக தான் அழிக்கணுமோ, அல்லது இதால் இனி வரும் காலங்களில் பயனில்லை என்ற ஒரு எண்ணக்கரு போயிட்டு இன்னும் விழிப்புணர்வு நல்லா ஊட்டப்படலைன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ விழிப்புணர்வு வந்தாலும் மக்கள்கிட்ட நல்ல விழிப்புணர்வு இருக்குது. உண்மையில் இன்றைக்கு ஒரு திருவண்ணாமலையிலேருந்து ஒரு இளைஞரால் வந்தார். இதை பார்க்க 90ஆம் ஆண்டு நான் பொருண்மையதுக்கு போன மாதிரி இருந்தது. நானும் இப்படித்தான் சின்ன போத்துகளில் செய்தான். அவர் ஒரு சயின்டிஸ்ட். இந்த வைன் ஒன்றையும் ஒரு ஜின் பல்மேரால் ஜின்னையும் எடுத்துக்கொண்டு வந்தார். இந்த வாசனை நீங்கள் இருக்கா பாருங்க. அந்த கிட்டத்தட்ட அந்த வெளிநாட்டு உற்பத்திகள் அந்த வாசம் இருக்கு. அப்போ இவர் இதுக்குரிய உரிமை பதிப்பம் எடுத்து வச்சிருக்கிறார். இதை போல் இப்படி சர்வதேச தரம் வாய்ந்த 7 உற்பத்திகளும் ஒரு 8-9 பிராண்டுகளும் எங்கள்கிட்ட வந்துட்டு இப்போ இந்த போத்தலில் வடிவமைப்பு பார்க்க கிட்டத்தட்ட அந்த வெளிநாட்டு உற்பத்திகள் அந்த சாயெல்லாம் அந்த நிலைமைக்கு இது வந்துட்டுது. ஆனால் உள்ள விஷயம் என்ன, இன்னும் ஒரு நலன் விரும்பியவரால் வந்தார். தாங்கள் 2 கோடி பனையை நட வேணும். இன்றைக்கு வந்தார். ஆஸ்திரேலியாவில் இருக்கணும் அவைண்ட ஒரு அமைப்பு 2 கோடி பனை மரத்தை நடுறதுக்கான ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்தி வந்தார். இப்படி பார்த்தால் இங்கே உள்ள எங்களை விட வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து கூடுதலான ஆர்வத்தோடு இருக்கணும். ஆர்வம் குறைய இல்லை. ஆனால் இந்த பனை சார்ந்த உற்பத்தி முறையில் இருக்கிற பேரியர் என்னென்றால், இந்த உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையில் ஒரு நில உடைமையாளர் இருக்கணும். ஏனெண்டா இந்த உற்பத்தி பனையிலேருந்து கிடைக்குது. பனை எங்கே இருக்குது என்று சொன்னால் இந்த உற்பத்தியாளர்கிட்ட இல்லை. பனை முழுக்க ஏதோ ஒரு காணி சொந்தக்காரர்கிட்ட காணி சொந்தக்காரர்கிட்ட காணி பெறுமதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அதில் ஒரு அபிவிருத்தியை செய்யணும். கட்டாயம் வீடு கட்டணும், விவசாயம் செய்யணும், அல்லது வேறு பிள்ளைகளுக்கு தேவைக்கு
விற்க வேணும் இப்படி செய்யக்குள்ள இந்த மரம் வந்து அவைக்கு இடைஞ்சலாக போகும். இடைஞ்சலாக அதான் கேட்குறேன். இப்போ அந்த தேவையில்லைன்னு நினைக்கணுமோ அந்த அந்த குறிப்பிட்ட பரப்பில் அது தேவையில்லை, அவைக்கு தேவையில்லை. ஆனால் இந்த நாட்டுக்கும் அந்த சமூகத்துக்கும் அது தேவை. அப்போ இந்த பேரியர் எப்படி இந்த இடைவெளியை எப்படி நிரப்புறோம் என்றால் நாங்கள் ஒன்று செய்யலாம். ஒரு குறுகிய காலத்துக்கு சட்டங்கள் இருக்கலாம், எப்படி பனியை வெட்டக்கூடாது, அது ஒரு குறுகிய கால ஏற்பாடு. எப்படி என்று சொன்னால் ஒரு 6 மாதமோ 1 வருஷம் எங்களுக்கு அந்த சட்டம் வேலை செய்யும். அதுக்கப்புறம் இன்னொன்று செய்யலாம், நீங்கள் வெட்டுறதுக்கு இவ்வளவு தண்ட பணத்தை தாங்க நாங்கள் நடப்போகிறோம், இல்லை நீங்கள் இவ்வளோ விதைய மரத்தை நட்டு போட்டு வெட்டுங்கன்னு சொன்னால் அதுக்கும் ஆக்கள் தயார். இதுகள் எல்லாம் எங்கே போய் முடியும் என்றால் எங்களோட சட்டங்களும் திட்டங்களும் பனைமர அழிவிலான்னு பிறகு போய் முடியும். அப்போ இதே ஒரு விவசாய பயிராக நாங்கள் மாற்றினால் இதுதான் தீர்வாக இருக்குது. மற்றது அவை வெட்ட வேண்டிய இடங்கள்ல இருந்து நாங்கள் புடுங்கி நிறத்துக்கு தொழில்நுட்பங்களை வளர்த்துருக்குறோம். இதில் நடைமுறைப்படுத்துறது எங்களுக்கு 6 மாதமோ 1 வருஷமோ தேவை. அந்த காலகட்டம் மட்டும்தான் நாங்கள் வெட்டுறதை கட்டுப்படுத்த போகிறோம். அதுக்கிடையில் இந்த உற்பத்தி பொருட்களுக்கான மதிப்பு கூட்டலை செய்திருவோம். உற்பத்தி பொருட்களுக்கான மதிப்பு கூட்டம் அப்போ என்ன செய்யணும் என்றால் ஒரு தேங்காயை விட ஒரு பனம்பழம் விலை கூட விற்கக்குள்ள தாங்களாகவே முன் வந்து இதை அழிக்காம விடுவோம். என்ற ஒரு 10 மரம் தங்களோட வருமானத்துக்கு போதும். பெருமதி அந்த பொருட்களுக்கான பெருமதி கூட்டப்படும். மதிப்பு கூட்டுதல். அடுத்தது எங்களோட நடுகை முறையை மாற்றுறது. இப்போ பனையை நடுறதுக்கு ஒரு தினம் ஆர்வம் இல்லை, ஏனென்றால் எப்போ காய்க்குமோ தெரியாது. கிட்டத்தட்ட அந்த பெருந்தோட்ட பயிர்ன்ற வகைக்குள்ளே இல்லை தான். இல்லை அது ஒரு செமியான ஒரு அரைகுறை விளக்கம் தான் எல்லாத்துலேயும். சில பெருந்தோட்ட பயிருக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். அது கோகோனட் ஆக்டுக்குள்ளே மரம் வெட்டைக்குள்ளே ஒரு ஆக்ட் இருக்குது. அப்படி என்றால் அந்த பயன் தரும் வனப்பயிர்கள் எப்படி என்றால் ஈரப்பிலா, கரிப்பிலா, பெனை வனப்பயிருக்குள்ளே வருது. ஆனால் இப்போ ஈரப்பிலா வந்து பெருந்தோட்டத்துக்கு வராது, அதே ஆனால் பெனை பெருந்தோட்டத்துக்கு வருது. பெருந்தோட்டத்துக்குள்ளே எடுத்துக்கிட கோகோனட் ஆக்டுக்குலாம் எடுத்துருக்கு. தென்னை சம்மந்தப்பட்ட ஆக்டுக்கெலாம் எடுத்துருக்கு. அடுத்தது இந்த பனைமரம் வெட்டைக்குள்ளே வந்த ஆக்டில் என்னென்றால் பனை மரங்களை வெட்டினால் 50,000 வரை தண்டம். எத்தனை என்று சொல்லி எத்தனை பனைமரங்களை வெட்டினான்னு சொல்லி. அப்போ இதுகளைத்தான் நாங்கள் மாற்ற முயற்சி செய்தது. என்னென்றால் பனைமரத்தை பாதுகாக்கிற நோக்கத்தோடு. உண்மையாக சொல்ல போனால் அம்பாந்தோட்டையில் திசை மாரகமையில் ஒரு பிரிசன் டிபார்ட்மெண்ட் சிறைத்துறை திணைக்களத்துக்கு ஒரு 30 ஏக்கர் காணியில் 30 மரத்தை வெட்ட வேண்டியிருந்தால் வேலி போடுறதுக்கு நாங்கள் முடியான்னு சொல்லிட்டோம். அதுக்கு மாற்று திட்டம் தந்தால் விடுறோம்ண்டு. இப்போ விடுவிக்கப்படாத அரச காணிகள் இருக்குது தானே, தனியார் காணிகளை விடுவோம். ஏன்டா அது எப்படியும் வந்தால் வெட்டுப்பட போகிற ஒரு சூழ்நிலை வரும். இந்த விடுவிக்கப்படாத அரச காணிகளை நாங்கள் இப்போ பனைக்குரிய பெருந்தோட்டமாக மாற்றக்கூடாது. ஜாழ்ப்பாணம் சரியான பதில். நான் அதுக்கு முதல்ல அந்த சிறை பணியகத்தில் செய்த நடவடிக்கை சொல்கிறேன். அவர்கள் எல்லா விதத்திலையும் அழுத்தம் கொடுத்து பார்த்தார்கள். அந்த 30 மரத்தையும் வெட்டி போட்டு யானை வேலி போடுறதுக்கு நாங்கள் விசேடமாக இங்கே இருந்த ஒரு குழுவோடு நாங்கள் போய் அங்கே ஆய்வு செய்து அரசாங்க அதிபரோட கதைச்சு அம்பாந்தோட்டை அரசாங்க அதிபருக்கு தகவலை சொல்லி பிரதேச செயலாளர் மற்றும் வனத்துறை எல்லாத்துடையும் சேர்ந்து சொன்னோம். அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற பல்கலைக்கழக முக்கிய கல்விமான்கள் புத்திஜீவிகளையும் சேர்த்தோம். இதில் வந்து நீங்கள் பயோஃபென்ஸ்ன்ற கன்செப்டை கொண்டாங்க. உயிர்வேலி யானை நீங்கள் போட்டால் 15 வருஷத்தில் இல்லாமல் போயிடும். அப்போ பனையில் நீங்கள் இந்த வேலியை போட்டிங்கள்னு சொன்னால் இந்த யானை வேலியின் மெயின்டெனன்ஸ் முடிஞ்ச பிறகும் இந்த வேலி பயன்படும் என்று சொல்லி ஒரு தனித்திட்டத்தை கொண்டு வந்து அதுக்கான அப்ரூவலையும் அவை எடுத்திருக்கணும். ஒரு மரத்துக்கு 100 மரம் நடுற திட்டத்தை கொடுத்துருக்கணும். இப்போ 30 மரம் இருந்த இடத்துல 3000 மரம். இன்றைக்கு யாழ்ப்பாண ஓட்ட போர்ட்லேருந்து வந்துனோம் ஒரு மரம் வெட்டணும் வெட்டுறதுக்கு அப்ரூவலுக்கு வந்துடும். இது ஒரு முன்மாதிரி. அவைகிட்ட சொல்கிறோம் 500 ஏன்னா நீங்கள் பெரிய டிபார்ட்மெண்ட் வாட்டர் ரிசோர்ஸுக்கு பனை தேவை. அதால் நீங்கள் 500 மரம் நடுங்க சந்தோஷமாக ஏற்று கொண்டு போயிடும். முந்தியண்டா என்ன நடந்திருக்கும், ஒரு 200 ரூபாயோட வெட்டி இருப்பினும். முந்தி 200 ரூபா தண்டப்பணத்தோட 200 ரூபா தண்டப்பணத்தோட வெட்டி இருப்பினோம். இப்போ நாங்கள் ஒரு அவையும் சந்தோஷமாக 500 மரம் வெட்டுறதுக்கு நட்டு ஒரு மரத்தை வெட்டுறதா இருந்தால் 500 அவை சந்தோஷமாக செய்யணும். இன்னும் ஒரு பகுதி வேலனையில் ஒரு நான் பெயர் குறிப்பிட முடியாது வழக்கு பதிவு செய்திருக்கிறபடியா அவர் வந்து சிங்கப்பூரில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார். ஒரு சட்டத்துறை மாணவன் அவற்றை காலில் தவறுதலாக வெட்டப்பட்டு மரம் வந்து தவறுதலாக வெட்டப்பட்டு 2 அவர் சொல்கிறார். தாங்கள் மதில் போட வைக்க சில வேலை தெரிஞ்சு வெட்டிடலாம், அவர் அப்படி சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்குமென்று சொல்லலாம்.
இன்றைக்கு அவர் என்ன செய்கிறார் என்றால் பனைமரத்தை வெட்டுறதை தடுக்கிறதுக்கான சட்டங்கள் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு உதவுறார். ஏதோ ஒரு வகையில் உள்வாங்குறோம். அப்போ அதை விட அவர் என்ன செய்கிறார், அந்த 15 மரத்துக்கும் 1500 மரம் நடுறதுக்கான உடன்படிக்கையும் எங்களோட செய்கிறார். இதுதான் எங்களோட உண்மையான நிலப்பாடு. சட்டம் போட்டு ஆக்களை தொந்தரவு பண்ணுறதோ அல்லது இல்லை, அவைய மரநடையில் ஈடுபாடு வைக்கிறது. அடுத்தது நாங்கள் எங்களோட ஆராய்ச்சியில் என்ன செய்திருக்கிறோம்னா பனை மரங்களை ஒரு 7 வருஷத்துக்குள்ளே காய்க்கிறோம். 7 வருஷம் ஹைப்ரிட் இனங்கள் மாதிரி. ஹைப்ரிட் இல்லை, அதே இது டிஷ்யூ கல்ச்சரில் உருவாக்குறோம். டிஷ்யூ டெவலப்மெண்ட் ஹைப்ரிட் இல்லை, அதிൻ്റെ பிரதிகளை உருவாக்குறோம். உருவாக்கியக்குள்ளே அதுவும் பேரிஞ்சும் ஒரே நடத்தை, ஆண்மரம் பெண்மரம். அப்போ நீங்கள் பனைமரம் நடைக்குள்ளே என்ன வருகிறன்னு சொல்லி சொன்னால், நடுறது ஆண்மரமா பெண்மரமான்னு தெரியாது, எத்தனை வருஷத்தில் காய்க்க மட்டும் தெரியாது. முதலாவது விஷயம், ஆண்மரமா பெண்மரமான்ற பிரச்சனைக்கு தீர்வாங்கிறோம். நல்ல உற்பத்தி திறன் உள்ள மரங்களை நடுறதுக்கான ஏற்பாட்டை செய்கிறோம். ஏன்னா அதுலேருந்து எதுலேருந்து ஜியோமோபிளாசம் எடுக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு வரும். பனைமரத்தை ஒரு விவசாய பயிரை நாங்கள் மாற்றக்குள்ள நீங்கள் சொன்ன மாதிரி கௌரவ அமைச்சரோட கடந்த மாதம் நடந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது, பனைமரம் நடுறதுக்கு யாராவது விருப்பமாக இருந்தால் அந்த மரத்தை நடுறதுக்கான காணியை அலோகேட் பண்ணி கொடுப்போம். அரச காணிகள் வென இங்கே காடு இருந்தால் காட்டில் பனையை பாதிக்கிற விலங்குகள் இல்லாத இடங்களில் பனை வளரும். அப்போ வன பிரதேசங்களில் வெற்றிடமாக உள்ள இடங்களில் பனையை நட சொல்லுவோம். அவை அந்த பயன் எடுக்கட்டும். அப்போ என்ன நடக்க போகுது என்றால், உண்மையில் யுத்த காலத்தில் அது காப்பரன்களாக உதவின மரம் இன்றைக்கு மண் மீட்புக்கு உதவப்போம். ஆர்வம் உள்ளார்கள் பனைமரத்தை நட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மண்ணில் உங்களுக்குரிய உரிமையை நிலைநாட்டலாம். கிட்டத்தட்ட நிலத்தடி நீரை பாதுகாக்கலாம். இதில் விஷுவல் வாட்டர் ட்ரேட் ஒன்று இருக்குது. நிலத்தடி நீர் நீங்கள் சொன்னபடியே ஞாபகமாக சொல்கிறேன். அடுத்தது கார்பன் கிரெடிட் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. எப்படி என்றால், தொழில் நிறுவனங்கள் வர்த்தக நிறுவனங்கள் ஒரு தொழிற்சாலைகளை கட்டைக்குள்ளே இந்த கார்பன் கிரெடிட் என்ற ஒரு கன்செப்டுக்குள்ளே போகணும். அப்படி என்றால், எவ்வளோ கார்பனை வெளிவிடுறோமோ அதே அளவான கார்பனை பிடிக்கக்கூடிய மரவகையை நடணும். இப்போ அம்பானி நிறுவனம் கிட்டத்தட்ட 500 ஏக்கர் 5000 ஏக்கரில் மகாராஷ்டிராவில் மாம்பழத்தோட்டம் வச்சுருக்குது. ஏனென்றால் அவைக்கு கொடுக்குற அனுமதியில் அவை உற்பத்தி செய்கிற பொருட்களில் கார்பன் வெளியேறினால் ஃபேக்டரிகள் இந்த வெளியிடுற கார்பனை குறைக்கிறதுக்கான ஒரு செயல்பாட்டை செய்யவும் அதுக்காக அந்த இது கொடுத்துருக்கு. ஆனால் அந்த பயிரை மாமரத்திலேயும் வருமானம் அதில் எதுவும் வருமானம் எடுக்கலாம். ஆனால் உண்மையான நோக்கம் கார்பனை பிடிக்கிறது. ஆனால் அந்த பயிருக்கெல்லாம் தண்ணி வேணும். இப்போ இன்னொரு கன்செப்ட் இருக்குது, மறை நீர் என்று சொல்கிற விஷுவல் வாட்டர் என்று சொல்கிற கேள்விப்பட்டிருப்பீங்கள். எந்த ஒரு பொருளுக்கு பின்னுக்கும் ஒரு கொஞ்சம் தண்ணி மறைவாக இருக்கும். எப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் உடுத்தியிருக்கிற இந்த உடுப்பு இந்த ப்ரொடக்ஷன் செய்கிற பாலியஸ்டரோ இல்லை பருத்தியை விளைய வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுதான் இந்த மறை நீர். ஒரு பிளாஸ்டிக் பொருளுக்கு பின்னுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் வேறு நாடுகளில் கம்பெனி போடுறதுக்கு காரணமே இந்த காரணம், ஒரு கார் உற்பத்தி செய்தால் அதை வாஷ் பண்ணுறதுக்கோ அந்த உருக்கை தயாரிக்கிறதுக்கோ சுத்தமான நிலக்கரியை உருவாக்குறதுக்கோ அந்த டீசலை உருவாக்குறதுக்கோ வாஷிங்குக்கு தண்ணி தேவை. ஆனால் கார்பன் பயன்பாடு அதில் இல்லை, தண்ணி பயன்பாடு இருக்கும். அது அந்த இதுகள் வேலை செய்யக்குள்ள எரிபொருளில் கார்பன் பயன்பாடு. ஆனால் இப்போ எலக்ட்ரிக்கல் வாகனம் பாரப்படியால் கார்பன் பயன்பாடு குறைவு என்று ஒரு கருத்தியல் இருக்கு. ஆனாலும் அந்த வாகனங்கள் உருவாக்குறதுக்கு தண்ணி தேவை. அப்போ இந்த மறைநீர் வர்த்தகம் விஷுவல் வாட்டர் ட்ரேடில் எந்த விதத்தில் அதை ஈடு செய்யலாம் என்றால், ஒரே ஒரு பயிர் பனைமரம் மட்டும்தான். பனைமரம் மட்டும்தான் தண்ணியை நிலத்துக்குள்ளே இருக்குமன்றதான ஆய்வுகள் இருக்கு. இதன் அடிப்படையில் இன்னொரு விஷயத்தையும் பனைமரம் செய்யும், கார்பன் கிரெடிட். இன்னொன்று செய்யும், எங்களோட மாவுச்சத்துக்கான டியூபர்ஸ். இன்னொன்று செய்யும், ஆக்டிவேட்டட் கார்பன். அப்புறம் பனைன்ற பயனை பற்றி சொல்கிறேன் என்றால் அது ஒரு தனியான ஒரு செவ்வியில் முழு நாளும் சொல்லலாம். கட்டாயம். உண்மையிலேயே இந்த பனை வளங்கள் படி இருக்க உங்களுக்கு இதுவும் இல்லாமல் சில கண்டுபிடிப்புகள் கூட நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அந்த இதன் முன்னைய காலகட்டங்களில் தலைவர் உங்களுக்கு அந்த ஒயிலுக்கு உங்களோட பேரை தான் வச்சுருன்னு கேள்விப்பட்டேன், சகாதேவன் ஒயில். அது மட்டும் இல்லை, நிறைய அதுகள் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் உடைய அன்றைக்கு மறக்க மாட்டோம். வெண்ணியில் யுத்த கால பயில 97 கோழி குஞ்சுக்கான தடை போஷாக்கு குறைபாட்டால் ஒரு நெருக்கடியில் ஏற்பட்டிருக்கக்குள்ள அதுக்கு தீர்வு காண்றதுக்கான பொறுப்பு கொண்டு தரப்பட்டது.
உண்மையாக அந்த பொறுப்புக்காக நான் செய்தேன். ஒரு அரிக்கன் லாம்பில் பொறுப்பென்றால் எங்களோட சிறு குழந்தைகள் வந்து உண்மையாக புரத தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டது. என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் காடுகளுக்குள்ள விலங்குகள் வேட்டையாட தடை, கோழி பிராய்லரோ முட்டைக்கோழியோ இல்லை, கடலில் இறங்கி மீன் பிடிக்க இல்லாத கடல் விலையை தடை. இந்த நெருக்கடிக்குள்ள உண்மையில் முதலாவது பாதிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் குழந்தை பிள்ளைகள் போஷாக். அப்படியான அடையாளங்கள் மெல்லாய் பக்கத்தில் தென்பட துவங்கிட்டு அந்த எத்தியோப்பியா மாதிரியான தோற்றங்களோடு. அப்போ எங்களோட ஆதாரம் சஞ்சியில் அப்படியான ஒரு அட்டைப்படத்தை பிரசுரித்தோம். நான் இல்லை, அந்த எங்களோட பொறுமைய நிறுவனம் பிரசுரித்த அட்டைப்படம் முதலாவது தலைவருக்கு அனுப்பப்படுறது. முதல் புத்தகம் தலைவருக்கு அனுப்பி அவர்கிட்ட கருத்துக்கள் கேட்ட பிறகு தான் நாங்கள் வெளியிடுவோம். ஆனால் வளமையாக எங்களுக்கு பிரச்சனை இருக்கிற இல்லை, முதல் இது அனுப்பினோன்னும் அது சரியாக வரும். புத்தகங்களும் வெளியிட்டாச்சு. அந்த புத்தகம் மட்டும் ஆதாரம் செஞ்சு திருப்பி எல்லாம் மீளப்பட்டது. என்னென்றால் அந்த முகப்பு படத்தில் போட்ட அந்த படம் அவருக்கு எரிச்சலை ஊட்டி இருந்தது. என்ன காரணம் என்றால் அந்த பிள்ளைன்ற தோற்றத்தை நாங்கள் வறுமையாக சித்தரிச்சிருந்தது. அப்போ அப்படி இருக்கக்கூடாது, உடனடியாக இந்த போஷாக குறைபாட்டுக்கு தீர்வு காணணும் என்று சொன்னதன் அடிப்படையில் பொருண்மைய மேம்பாட்டு நிறுவனம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு நாங்கள் ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த அரிக்கன் லாம்பு அடைப்பொறியை கண்டுபிடிச்சோம். அதின் உச்சகட்டம் நாங்கள் 800 முட்டை ஒரு லாம்பில் பொறிக்கக்கூடிய அளவுக்கு. அந்த நேரம் ஐபிசி வந்த புதுசு, ஐபிசி, பிபிசி, வெரிதாசன், இலங்கை வானொலி கூட இந்த பத்திரிகைகளில் கூட வந்தது. உடனடியாக மக்கள் மத்தியில் ஒரு பிரபல்யம் வந்தது. உடனே அவங்களுக்கு அடுத்தது வேக்சின் அதை தயாரித்தேன். நீங்களே வேக்சின் தயாரித்தேன். ரனிகட் நோய்க்கு, அம்மை நோய்க்கு வேக்சின் தயாரித்து அதை மக்களுக்கு விநியோகித்தோம். அடுத்த தீவனத்துக்கான முழு மூலப்பொருளையும் வச்சு தீவனம் தயாரித்தோம். பிறகு அதில் தொடர்ச்சியாக ஒரு 30க்கு மேலே கண்டுபிடிப்புகள் செய்தேன். அதில் ஒன்று தான் இந்த 10ஆம் நம்பர் ஆயில், யுத்த காலத்தில் பயன்படுத்துறதுக்கான வெப்பன்ஸுகள் க்ளீன் பண்ணுறதுக்கான ஆயில். இப்படி இப்போ கூட என்னுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட நெல் ஒன்று சகாதேவன் பாஸ்மதி என்று பத்திலகுடியில் ஆராய்ச்சி நடக்குது. இங்கே கூட நான் இப்போ வந்த உடனடியாக நான் இங்கே கற்றுக்கொண்ட விஷயம் இல்லை, ஏற்கனவே கற்றுக்கொண்ட விஷயம். இங்கேயும் திசு வளர்ப்பு ஆய்வுடன் ஆராய்ச்சி துவங்கியிருக்கிறோம். மற்றது நிறைய ஆல்கோஹால் ப்ராடக்டுகளில் கணக்க விஷயம். எங்களை விட பின்னுக்கு பனை வளத்தை பெற்ற இந்த கம்போடியா பார்த்தீங்கன்னா நிறைய உற்பத்திகள் இல்லை, இதெல்லாம் கம்போடியாவிலேருந்து சாம்பிள் எடுத்திருக்கிறோம். இந்த ஹெல்த்தி ஸ்வீட்னர் தான் நாங்கள் விற்கணும். உண்மையிலே இது இங்கேருந்து உருவாக்கப்பட்டிருக்க வேண்டிய விடயங்கள் என்ன? இங்கே உருவாக்கப்பட்டிருக்க வேண்டிய விடயங்கள் எங்களுக்கு ஒரு தாமதம் ஏற்பட்டாலும் உண்மையிலே இந்த இதுகள் சம்பந்தமாக ஒரு மறை விமர்சனம் ஒன்றும் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த உண்மையிலேயே பனை, தென்னை இந்த 2 வளங்களையும் நாங்கள் இந்த போதையை அதிகமாக எடுக்கிறதுக்கு, அந்த போதைப் பொருள் விருத்திக்காக மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டோம். இன்னும் நிறைய எடுக்கலாம். ஆனால் சில பேருக்கு அந்த சில விஷயங்கள் விளங்குறதில்ல. நாங்கள் வெளியில் கன்சியூம் பண்ணுற அந்த வெளிநாட்டு பொருட்களில் இருக்கிறதையும் விட இதில் அந்த பெர்சன்டேஜ் குறைவான அதே நேரத்தில் மருத்துவ குணங்களும் இருக்கின்ற சில விஷயங்கள் சில பேருக்கு அந்த மருத்துவத்தின் தாய் என்று சொன்னால் அது பனை தான். இன்றைக்கு எப்படி எடுத்துக்கொண்டாலும் அது மருத்துவமாக இருக்கு. மருத்துவம் இல்லை, அது மட்டும் இல்லை. கற்கண்டு பனஞ்சாராயம் அடிப்படையாக கொண்டது தான் சித்த வைத்தியம், ஹோமியோபதி வைத்தியம், ஆயுர்வேத வைத்தியம். வைத்தியத்துக்கு மூலம் இந்த 3 தான். சில ஆங்கில மருந்துகள் கூட இன்றைக்கு பனஞ்சீனி, பனங்கற்கண்டு கலந்து கொடுக்கணும். என்னென்றால் அந்த ஸ்லோ அப்சர்வேஷனுக்கு அந்த ஸ்லோ ரிலீஸாக இருக்கும். அந்த மருந்து ஸ்லோ ரிலீஸாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ். அதை யார்கிட்ட ஆங்கில வைத்தியர்கிட்ட கேட்டு தான் அதை உறுதிப்படுத்த வேணும். ஆனால் தமிழ் வைத்தியத்தை பொறுத்த மட்டும் நான் அடிப்படையில் ஒரு சித்த வைத்தியர், ஆயுர்வேத வைத்தியர் என்ற அடிப்படையில், நாடி வைத்தியர் என்ற அடிப்படையில் நாங்கள் கொடுக்குற எல்லா மருந்துகளும் இந்த பனஞ்சீனி, பனங்கற்கண்டு அடிப்படையாக கொண்டு தான் கொடுப்போம். அடுத்தது இந்த ஹோமியோபதியில் பனம் சாராயம், ஆல்கஹால் பேஸ் பண்ணப்பட்ட ஆயுர்வேதம் தான் ஹோமியோபதி. அதுக்கும் மூலப்பொருள் பனை தான். எல்லா சித்த வைத்தியத்துக்கும் அனுமான பொருள். அனுமானம் என்றால் என்ன சேர்க்கிறோம் என்றால் பனை தான் சேர்க்கணும். அப்போ அதால் பனை தான் சித்த வைத்தியத்தின் அடிப்படை. அது அப்படி மட்டுமே சித்தரிக்கலாம். இது உண்மையான போதைப்பொருள் இல்லை. உண்மையாக பனஞ்சாராயம் கேட்குறார்கள், அதையும்
ஆய்வுகளில் உறுதிப்படுத்த வேணும். ஆனால் நம்பிக்கை அடிப்படையில் பனஞ்சாராயம் வந்து இதை டயபெட்டிக்காக குறைக்குதுன்னு சொல்லி கனவேர் கேட்கணும். அதை விட இது ஃபுல்லி ஆர்கானிக், மெதனால் கண்டென்ட் இல்லை என்று சொல்லி எங்களுக்கு கிடைச்சிருக்குது தரவுகள். ஃபுல்லி ஆர்கானிக். இன்றைக்கு 10 வருஷமாக வழங்கப்படாமல் இருந்து சான்றிதழ்களை வழங்குகிறோம். எங்களுக்கு நியூ இயரில் மட்டும் ஒரு ஆர்டர் மட்டக்களப்பில் 3.5 மில்லியனுக்கு ஹேண்டிகிராஃப்ட் ஆர்டர் கிடைச்சது. இது அந்த சொசைட்டிக்கு போகக்கூடிய பணம். இதில் இடையில நின்று யார் யார் விளையாடி இருக்கணும்ன்றது எனக்கு காலம் பதில் சொல்லும். அப்போ அடுத்தது இந்த திக்கம் பாருங்கள், திக்கம் பனஞ்சாராயம். இன்றைக்கு லேபிளும் மூடியும் தான் கிடக்கு, போத்தில் கூட உடைஞ்சு போயிட்டு. திக்கத்துக்கு சொந்தமாக இதுதான் இருக்குது. அப்போ இதுகளை நாங்கள் சொல்கிறோம் மீட்டு உங்களுக்கே தாரோம். எந்த ஒரு அரசியல்வாதியும் இது வரைக்கும் சொல்லலை நீங்கள் விடுங்க, செய்யாதேங்கோ, பெரிய ப்ரெஷர் இருக்குது உங்களுக்கு, தலையிடாதேங்கொண்டு சொன்னவை. இதுக்கு மத்தியில் தனிச்சு நின்று போராடுறோம். குறைபாடுகள் சொல்ல வேண்டிய ஆட்கள் சம்பந்தப்பட்ட தரப்பினர், பணியாளர்கள் குறைபாடு சொல்லிச்சினோம், அதுகள் தீர்த்திருக்கிறோம். என்னது நிர்வாக ரீதியான மாற்றங்கள் செய்யணும் என்று கேட்டிருக்கணும். அவர்களுக்கு விரும்பின மாதிரி மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு அவகாசம் வேணும். அதே நேரத்தில் சங்கங்கள் எல்லாத்தின் குறைபாடுகளும் தீர்த்திருக்கிறோம். ஒரு குறுகிய நாளைக்குள்ள வெளியில் இருந்து சொல்கிற விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள இல்லாது, குறைபாடுகள் சொல்கிறது ஒரு எம்பியாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, அவதூறாக சொல்லக்கூடாது. நேராக இங்கே வர வேணும், என்ன செய்திருக்கண்டு ஆவண ரீதியாக சரிபார்க்க வேணும். சரிபார்த்து எங்களில் இருக்கிற குறைபாடுகளை, முறைப்பாடுகளை ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கோ முன்வைக்கலாம். ஆதாரத்தோடு நாங்கள் எங்களோட ஆவணங்கள் விஷயங்கள் எம்பிக்கல்ல, ஜனாதிபதிக்கல்ல, ஒரு சாதாரண பொதுமகன் வந்து கேட்டாலும் கொடுக்க ரெடி. ஏன்னா RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் தரவை கொடுக்கறதுக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்கு. சும்மா வந்து அங்கே ரெண்டு கத்தி கொண்டு இருக்க தேவையில்லை, கதைக்கிறவங்களை வாய்மூட சொல்ல தேவையில்லை. அபிவிருத்தி குழு வந்து சில மேண்டேட் இருக்கு, எதன்படி இயங்கணும், அந்த ரெகுலேஷன் இருக்கு, அதை மட்டும் கதைக்கவும். தேவையில்லாத சில பிறப்புகளால் ப்ரெஷர் கொடுக்காம வேலை செஞ்சு பார்த்தா வேலை அழுத்தம் இருக்குது எங்களுக்கு. இதால் இப்படி சொல்லிக்குள்ள ராமநாதன் லட்சுமணா சொல்கிறார், சாதிவாதத்தை வச்சு NPP பிழைப்பு நடத்துதாண்டு. எங்கேயுமே அப்படியான ஒரு எண்ணம் யாருக்கும் இல்லை. அப்போ மக்களை தூண்டி விடுறது, திசை திருப்புறது, வெறுப்பை உங்களக்கூடிய பேச்சுக்கள். மற்றது நாங்கள் அவருக்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறதா இருந்தோம். ஒரு 3-4 எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்தது. அவை உடனே உங்களுக்கு சொல்லிட்டோம், என்ன நீங்கள் நிற்க மாட்டீங்களாம், உங்களை மாற்ற போகிறாராம் MP அர்ஜுனா, அப்போ எங்களுக்கு இந்த ஆர்டர்ஸ் சரி வராது, உங்களோட வேலை செய்யலாண்டு. நல்ல விஷயம் என்னென்றால் அர்ஜுன் ராமநாதன் MP வந்து எங்களுக்கு கொடுத்த அழுத்தம் எங்களை இங்கே வலுப்படுத்தியிருக்கு. மறுவளமாக நிறைய பேர் உண்மை அறியக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு. அதால் நாங்கள் வலுவாக இருக்கிறோம், அதுக்கு நன்றி சொல்கிறோம். சரி, உண்மையிலேயே உங்களோட பணி இதோடையே முடியக்கூடாது, தொடர்ந்தும் சில பென ஆய்வு திட்டங்களை மேற்கொள்ளணும். ஏன்னா பென ஜாழ்ப்பாணத்துட்டு ஒரு மூச்சாக இருக்குது. உங்களோட பணி சிறக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட பொன்னான நேரத்தை வழங்கினதுக்கு நன்றி. நன்றி.